Hello guys, welcome to Tamil Crypto Tutorials. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா SIP இன்வெஸ்ட்மென்ட் கான்செப்ட் கிரிப்டோல எப்படி நம்ம வந்து பயன்படுத்தலாம். அதே மாதிரி SIP இன்வெஸ்ட்மென்ட் காமனா இந்தியன் மார்க்கெட்ல யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி கிரிப்டோ மார்க்கெட்ல எப்படி யூஸ் பண்ணலாம் அதுக்கான டியூட்டோரியல் வீடியோஸ் தான் நம்ம இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் SIP என்ன அப்படினு ஒரு ஷார்ட்டா சொல்லிப்போம். சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மென்ட் பிளான் அப்படினு சொல்லுவாங்க. ஸோ அதாவது என்ன அப்படின்னா வீக்லி ஒன்ஸ், மந்த்லி ஒன்ஸ் ஆர் டே ஒன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சிஸ்டமேட்டிக்காக நம்ம சூஸ் பண்ணிக்கிட்டு அந்தந்த டைமில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நம்ம செட் பண்ணிவிட்டு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணி வச்சோன்னா சிஸ்டம் பேஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக அதுவே இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கும். ஸோ இதனால் என்ன பெனிஃபிட் அப்படின்னா மார்க்கெட் அப் ஆகுதா டவுன் ஆகுதா நம்ம பார்த்துட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதே மாதிரி ஒர்க் போகிறவங்க, அதே மாதிரி ட்ரேடிங் நாலேஜ் இல்லாதவங்களாம் இதை பயன்படுத்திகிட்டு இருப்பாங்க ஒரு லாங் டேர்ம் பர்பஸுக்காக. 5 வருஷம் 10 வருஷம் அவங்களோட குழந்தைகளுக்காகலாம் SIP இன்வெஸ்ட்மெண்ட்லாம் நிறைய பேர் பண்ணியிருப்பாங்க. இந்த மியூச்சுவல் ஃபண்ட்லலாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. புது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லாம் மார்க்கெட்டில் வரும். ஸோ அதிலலாம் இன்வெஸ்ட் பண்ணக்கலாம் சொல்லி விளம்பரங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ இது எல்லாமே கான்செப்டும் சேம் தான். என்ன அப்படின்னா ஒவ்வொரு இண்டெக்ஸ் ஃபண்டு, கோல்டு இந்த மாதிரி விஷயத்துலலாம் இந்தியன் மார்க்கெட்டில் லாங் டேர்ம் பர்பஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது ஒரு அவரேஜ் ப்ரைஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால ஒரு லாங் டேர்மில் ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ சேம் கான்செப்ட் நம்ம கிரிப்டோ மார்க்கெட்டில் யூஸ் பண்ணுறதுக்கு என்ன சொல்லுவோம் அப்படின்னா டாலர் காஸ்ட் அவரேஜிங் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதாவது என்னென்னா மார்க்கெட் இதே மாதிரி அப் அண்ட் டவுன்லேயே தான் போயிட்டுருக்கும். ஸோ அது நீங்கள் செட் பண்ணியிருக்க டைமை பொறுத்து வாரம் ஒருக்கா ஆர் மந்த்லி ஒருக்கான்னு எப்படி செட் பண்ணியிருக்கீங்களோ அந்த டைம் பேஸ் பண்ணி அது ஒரு ஏரியாலேயே வாங்கிக்கிட்டே இருக்கும். ஸோ அப்போ இங்கே பாருங்கள் இந்த மாதிரி வாங்கிக்கிட்டு இந்த ஏரியாலலாம் பிட்காயின் பை பண்ணிகிட்டே இருக்கிறதுனால லாஸ்ட்டில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகி போகும்போது உங்களோட அவரேஜ் ப்ரைஸ் பாட்டமில் இருக்கும். ஏன்னா மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம கிரிப்டோ மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு 4 வருஷத்துக்கு ஒருக்கா தான் பம்ப் ஆகும். ஸோ அப்படி இருக்கிறதுனால என்ன நடக்கும் அப்படின்னா பெரும்பாலான நாட்கள் மார்க்கெட் டவுன் சைட்லேயே தான் இருந்துகிட்டு இருக்குமே தவிர பெரிய லெவலில் பம்பிங் மார்க்கெட்டில் இருக்காது. ஸோ அப்போது பாட்டமில் இந்த டாலர் காஸ்ட் அவரேஜ் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இயர் பொதுவாக யூஸ்வலாக பிட்காயின் ஹால்விங் முடிஞ்சதோ மார்க்கெட்லாம் பம்ப் ஆகும். நல்ல ஒரு புல் ரன் கான்செப்ட் மார்க்கெட்டில் வரும். ஸோ அந்த மாதிரி டைமில் நீங்கள் இந்த பாட்டம்லேயே இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த 1 இயர் தாண்டும் போது ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட்டில் வரும். இந்தியன் மார்க்கெட்டில் கூட நமக்கு இயர்லி அரௌண்ட் 12% சொல்லுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு தான் ரிட்டர்ன் வரும். ஆனால் கிரிப்டோ மார்க்கெட் அப்படி கிடையாது. 1 or 2 இயர்ஸ் வெயிட் பண்ணாலே பயங்கரமான ரிட்டர்ன் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. சரியா? ஸோ கிரிப்டோ மார்க்கெட்டில் அதுக்களவு ரிஸ்க்கும் இருக்குது. சரியா? இது இன்வெஸ்ட்மெண்ட் கான்செப்ட்டுக்காக நான் போடலை, ஒன்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ் அண்ட் டியூட்டோரியல் வீடியோ தான். சரியா? சரி, அந்த அளவு ரிட்டர்ன் கொடுக்கறதுனால இந்த டாலர் காஸ்ட் அவரேஜ் நிறைய பேர் பண்ணுவாங்க. ஸோ அதுவும் இந்த பியர் மார்க்கெட்டில் நிறைய பேர் பண்ண யோசிச்சுட்டு இருக்கிற கொஞ்சம் பேர் யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க நம்ம இன்வெஸ்ட் பண்ணால் லாஸ் ஆயிருமோ அப்படின்லாம். ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கும் இந்த டாலர் காஸ்ட் அவரேஜ் மெத்தட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். காரணம் என்னென்னா நம்ம பெரிய அமௌண்ட்டாக ஒரே ஐடியா இன்வெஸ்ட் பண்ண போகிறதில்ல. ஆட்டோமேட்டிக்காக நம்ம டைம் செட் பண்ணி வச்சுருவோம். டெய்லி $1 $2 இன்வெஸ்ட் பண்ணால் போதும், ஆர் வீக்லி $10 வச்சு இன்வெஸ்ட் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லி ஃபண்டை லோட் பண்ணிவிட்டு அந்த ஸ்ட்ராட்டஜியை ரன் பண்ண விட்டாலே போதும். ஆட்டோமேட்டிக்காக அதுவே என்ன நடக்கும், ஒவ்வொரு நாளும் $2 $3 நம்ம செட் பண்ணியிருக்கிறத பேஸ் பண்ணி வாங்கிக்கிட்டே இருக்கும். ஸோ இதனால் நம்ம மார்க்கெட்டை பார்க்கணுன்னு அவசியம் இல்லை, என்ன நடந்தாலும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஏன்னா நமக்கு அவரேஜ் ப்ரைஸில் தான் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும். சரியா? ஸோ இது ஒரு பெஸ்ட்டான ஒரு ஸ்ட்ராட்டஜி, நிறைய பேர் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு மெத்தட். சரி, ஓகே. இதுக்கு கிரிப்டோவில் இன்வெஸ்ட் பண்ணோன்னா நிறைய வெப்சைட்டில் இந்த ஆப்ஷன்ஸ்லாம் இப்போ கொண்டு வந்துட்டாங்க. இருந்தாலும் நிறைய பேஸ் பேஸ் மீன்ஸ் கிரிப்டோவில் நிறைய ட்ரேடிங் பேஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் அவைலபிலிட்டி கம்மியாக தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் நான் இன்னைக்கு சூஸ் பண்ணியிருக்க சைட் என்ன அப்படின்னா கியூகாயின். இதில் நிறைய கிரிப்டோஸ் டாலர் காஸ்ட் அவரேஜ் பண்ணுறதுக்கு அவைலபிள் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் உங்களுக்கு நான் அந்த எக்ஸ்சேஞ்சை சூஸ் பண்ணியிருக்கேன். இதில் நீங்கள் பண்ணலாம். மற்றபடி இது ப்ரொமோஷன் வீடியோ எதுவுமே கிடையாது. சரி, ஓகே. இதில் நீங்கள் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கணும்னா இந்த எக்ஸ்சேஞ்சில் உங்களுக்கு அக்கௌண்ட் வேணும், KYC வெரிஃபை பண்ணிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி மெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு கொடுங்க. உங்களுக்கு அக்கௌண்ட் க்ரியேட் ஆகி மெயில் கன்ஃபர்மேஷன் வரும். அதை வெரிஃபை பண்ணிவிட்டு ஒரு ஐடி வெரிஃபிகேஷன் பண்ணிக்கோங்க. ஐடி வெரிஃபிகேஷன் இப்போ ரீசெண்டாக இவங்க கம்பல்சரி பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் கட்டாயம் பண்ணிக்கணும். ஸோ ஏதாச்சும் ஒரு ஐடி, ட்ரைவிங் லைசன்ஸ், ஆதார், சம்திங் ஏதாச்சும் ஒன்று ஃப்ரண்ட் அண்ட் பேக் அப்லோட் பண்ணி நீங்கள் அந்த அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ரண்ட் பேஜ் கியூகாயினில் வந்துடும். ஸோ இதில் நீங்கள் போக வேண்டியது என்ன அப்படின்னா ட்ரேடிங், இந்த ஆப்ஷனுக்குள்ளே போய் ட்ரேடிங் பாட் இதுக்குள்ளே போயிருங்க. ஸோ இதுக்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி
நிறைய ஆப்ஷன் இருக்கும். இதில் மெயினாக பார்க்க வேண்டியது என்னென்னா, இந்த ட்ரேடிங் பார்ட்னு போனதும் ஸ்பாட் கிரிட், ஃபியூச்சர் கிரிட், மார்டிங்கல், ஸோ இந்த மாதிரி நிறையா 6 ட்ரேடிங் கான்செப்ட் இருக்குது, 6 இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கான்செப்ட் வந்து இருக்குது. கடைசியாக தான் டிசிஏ கான்செப்டை வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரிஸ்க் அதிகமான மெத்தட். ஸோ டிசிஏ வந்து கொஞ்சம் ரிஸ்க் குறைஞ்ச மெத்தட், சரியா? ஸோ அதனால் வந்து நம்ம வந்து டிசிஏக்கே போயிடுவோம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதில் எனக்கு தெரிஞ்சு மார்டிங்கல் மெத்தட் ஓரளவு நல்ல மெத்தட், நிறைய பேர் பழைய காலத்தில் உள்ள ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஸோ இது கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணோம், நிறைய பேருக்கு தெரியாது. ஆனால் டிசிஏ வந்து கொஞ்சம் ஈஸியாக சிம்பிளாக இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு இருக்கும். யார் வேணாலும் பிகினர்ஸ் கூட இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் நான் டிசிஏ வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து காயின் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பிட்காயின் இருக்குது. ஒரு பிகினராக இருக்கீங்க, எனக்கு கிரிப்டோ பற்றியே தெரியாது, ஆனால் கிரிப்டோவில் பிட்காயின் மட்டும் தான் எனக்கு தெரியும் அப்படின்லாம் உள்ளவங்களுக்கு, அதே மாதிரி ஒரு ரிஸ்க்கே எனக்கு மோஸ்ட்டாக எனக்கு ரிஸ்க்கே வேண்டாம் அப்படின்னு உள்ளவங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கிறது எதுவாக இருக்கும் அப்படின்னா பிட்காயினை தான் சஜஸ்ட் பண்ணலாம். ஏன்னா பிட்காயின் சார்ட் எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், எப்போவுமே எவ்வளோ டவுன் ஆனாலும் திரும்ப அப்பாகி வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் மற்ற ஆல்ட் காயின்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆல்ட் காயின்ஸ் வந்து ஒரு புல் மார்க்கெட்டில் இருக்கிறது அடுத்த புல் மார்க்கெட்டில் இருக்காது. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் ரிஸ்க் வந்து இருக்கிறதுனால ஆல்ட் காயின்ஸ் வந்து கொஞ்சம் கிரிப்டோ நாலேஜ் உள்ளவங்க இன்வெஸ்ட் பண்ணுறது பெட்டர். நாலேஜ் சுத்தமாக இல்லாதவங்களுக்கு பிட்காயினில் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது ஒரு பெட்டராக இருக்கும். இது ஜஸ்ட்டு மை சஜஷன். ஸோ இதில் இன்வெஸ்ட் பண்ணோன்னா என்ன பண்ணிக்கணும், ஜஸ்ட் வந்து அந்த பிளான் சிஸ்டமேட்டிக் சிப் இன்வெஸ்ட்மெண்ட்னா என்னது, சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். இதே சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானை இங்கே வந்து நம்ம வந்து போடணும். என்ன பிளான், ஃபஸ்ட்டு வந்து உங்களால் எவ்வளோ வந்து ரிஸ்க் எடுத்து இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கோங்க. வாரம் ஒரு $10 போட முடியுமா, $600 போட முடியுமா, 6 வாரம் ஒரு $2 தான் போட முடியுமா? ஸோ அதை வந்து நீங்கள் வந்து முடிவு பண்ணிக்கோங்க. முடிவு பண்ணிக்கிட்டு ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் அக்கௌண்ட்லாம் க்ரியேட் பண்ண பிறகு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் USDT வந்து டெபாசிட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்தியன் எக்ஸ்சேஞ்சில் வந்து வாங்கி இங்கே வந்து நீங்கள் வந்து மூவ் பண்ணிக்கலாம், சரியா? அப்படி இல்லைனா இதில் பீர் டு பீர் ஆப்ஷனும் இருக்குது. ஸோ அது மூலமாக வந்து வாங்கிக்கலாம். ஸோ இப்படி டெபாசிட் வந்து நீங்கள் வந்து USDT வந்து குறிப்பிட்ட அமௌண்ட் நீங்கள் வந்து பண்ணிவிட்டு இங்கே வந்து டேஸ் வந்து சூஸ் பண்ணிக்கணும். உங்களோட எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண முடியுமோ எவ்வளோ ரிஸ்க் எடுக்க முடியுமோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிக்கிட்டு டெய்லி ஒன்ஸ் ஆர் வந்து 1 hour ஒன்ஸ், 2 hour ஒன்ஸ், 1 day ஒன்ஸ், ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். இதை வந்து ட்ரேடிங் பர்பஸுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், லாங் டேர்ம் பர்பஸுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரேடிங் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணோன்னா என்ன பண்ணணும், லாங் டேர்ம்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, ட்ரேடிங் பர்பஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் டைம் ஃபார், அதாவது ஒரு இந்த மாதிரி 4 hours ஒன்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும், ஆர் 1 hour ஒர்க்காக இன்வெஸ்ட் பண்ணணும், இந்த மாதிரி செட் பண்ணி வச்சுக்கிட்டு இந்த அட்வான்ஸ் இதில் போய்கிட்டு நீங்கள் வந்து ப்ராஃபிட் டார்கெட்னு இருக்கும், இதை கிளிக் பண்ணி 10% ஆர் 20% வந்ததும் என்ன பண்ணோம், ஒன்ஸ் ரீச்டு இந்த டார்கெட் ரீச் ஆனதும் செல் பண்ணிடணும் அப்படின்னு போட்டு கன்ஃபார்ம் கொடுத்துட்டிங்கன்னா என்ன ஆகும்னா அது அவரேஜாக இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். எப்போ வந்து 10% ப்ராஃபிட் வருதோ ஆட்டோமேட்டிக்காக செல் பண்ணிடும். ஸோ இந்த மாதிரி செட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த டெய்லி ட்ரேடிங் பர்பஸுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து நான் பெரும்பாலும் ஒரு ஸ்மால் ப்ராஃபிட் வந்து பெரும்பாலும் ரெக்கமெண்ட் பண்ணுறது கிடையாது. பெரும்பாலும் நமக்கு வந்து லாங் டேர்ம், ஏன்னா லாங் டேர்ம்னு வந்தால் தான் நமக்கு வந்து 2 மடங்கு 3 மடங்கு இந்த மாதிரி பல மடங்கு ரிட்டர்ன்ஸ்லாம் வந்து கிரிப்டோவில் வந்து கிடைக்கும். ஷார்ட் டேர்ம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் வைஸாக தான் வந்து நமக்கு ரிட்டர்ன் கிடைக்கும், சரியா? சரி, ஓகே. இந்த மாதிரி சூஸ் பண்ணிவிட்டு எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண முடியுமோ அதை வந்து நீங்கள் வந்து போட்டுக்கிட்டு மேக்ஸிமம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு கொடுத்து நீங்கள் வந்து க்ரியேட் அப்படின்னு பண்ணிட்டீங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக அது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண தொடங்கிடும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் டெய்லிக்கு மேலே போகிறது வந்து பெட்டராக இருக்கும். டெய்லி ஒன்ஸ் ஆர் 2 day ஒன்ஸ் ஆர் வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கிட்டு உங்களால் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண முடியும், $10 ஆர் $20, ஸோ இந்த மாதிரி கொடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த கியூ காயினில் ஃபஸ்ட்டு நீங்கள் டெபாசிட் பண்ணுறது இங்கே வந்து ஷோன் ஆகாது. ஸோ அதை வந்து என்ன பண்ணிக்கணும், இந்த ப்ளஸ் கிளிக் பண்ணி ஃபண்டிங் அக்கௌண்ட்லேருந்து ட்ரேடிங், ஸோ இதுக்கு வந்து நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணிக்கணும். ஸோ கன்வெர்ட் பண்ணால் மட்டும் தான் இங்கே வந்து ஃபண்டு ஷோன் ஆகும். இங்கே ஃபண்டு ஷோன் ஆனால் தான் டிடெக்ட் ஆகும், சரியா? ஸோ இந்த மாதிரி செட் பண்ணிக்கணும். சப்போஸ் பிகினராக இருக்கீங்க, கொஞ்சம் கன்ஃபியூஸாலாம் இருக்குன்னா நீங்கள் வந்து லோ அமௌண்ட் $2 தான் மினிமம் கொடுத்துருக்காங்க, அந்த $2 கொடுத்து நீங்கள் வந்து இந்த பிளானை வந்து நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. க்ரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து இன்வெஸ்ட் பண்ண தொடங்கிடும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு செகண்ட் ஆப்ஷன் மேக்ஸிமம் இன்வெஸ்ட்மெண்ட்னு இருக்குது. இதில் என்ன கொடுக்கணும் அப்படின்னு ஒரு டவுட் வரும். ஸோ ஒரு காயினில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் $1000 தான் இன்வெஸ்ட் பண்ணணும் மேக்ஸிமம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அந்த $1000 வந்து போட்டுக்கணும். இதுவும் போடுறது நல்லது. ஏன் அப்படின்னா சப்போஸ் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுட்டீங்க, மார்க்கெட் வந்து கீழே போய் $500 இன்வெஸ்ட் பண்ணியாச்சு, அடுத்து பார்த்தீங்கன்னா மேலே போயிட்டே இருக்குது, திரும்ப மேலேயும் வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே போயிட்டே இருக்குன்னா ரொம்ப லாங் வெயிட் பண்ண உங்களுக்கு வந்து அவரேஜ் காஸ்ட் வந்து மாறிக்கிட்டே போகும். ஏன்னா நம்ம வந்து பொதுவாக உங்களுக்கு வந்து சீப்பாக
இன்வெஸ்ட்மெண்ட் கிடைக்கணும்னா மார்க்கெட் இதே மாதிரி கீழே கீழே போக 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 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா தான் நல்ல ஒரு ரிட்டர்ன் வந்து கிடைக்கும். ஸோ ஒரு கொஞ்சம் மேலே மேலே நல்லா போயிட்டே இருக்கும்போது டாலர் காஸ்ட் அவரேஜ் பண்ணிட்டுருங்கன்னா ரிட்டர்ன் வந்து குறைவாக தான் கிடைக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு அது மட்டும் இல்லை, நம்ம வந்து நிறைய ஒரு காயினில் மொத்தமே இன்வெஸ்ட் பண்ணாமல் நிறைய காயின்ஸ்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு $1000 போட்டுக்கிட்டு இந்த காயினுக்கு $100 அப்படின்னு கொடுத்து கிரியேட் கொடுத்துட்டா போதும். அப்போ $2 வச்சு ஒவ்வொரு நாளும் பண்ணும். அப்போ 50 நாள் வந்து உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணோம். ஸோ $100 வந்து இன்வெஸ்ட் ஆகிருக்கும். ஸோ அப்போ அதோட அவரேஜ் ப்ரைஸ் ஒரு குறிப்பிட்ட லெவலாக இருக்கும். அதை தாண்டி உங்களுக்கு போகும்போது ப்ராஃபிட் கிடைக்கும். இதுதான் வந்து கான்செப்ட். சரி, கொஞ்சம் ரிஸ்க்லாம் எடுக்க விரும்புகிறேன், டெக்னிக்கலாக எனக்கு தெரியும், கிரிப்டோவில் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு உள்ளவங்க என்ன பண்ணிக்கலாம்னா நீங்கள் வந்து இதில் மற்ற ஆல்ட் காயின்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அதுலேயும் நீங்கள் கொஞ்சம் ரிஸ்க் ஃப்ரீயாக இருக்கணும்னா எல்லாம் தெரிஞ்ச மாதிரி கொஞ்சம் ஒரு பாப்புலரான காயின் எத்தீரியம், பிஎன்பி, லைட் காயின், ஸோ இந்த மாதிரி மேட்டிக்கு, ஸோ இந்த மாதிரி பட்டால் கொஞ்சம் நல்ல ஆல்ட் காயின்ஸை நீங்கள் சூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். அதையும் தாண்டி நான் ரிஸ்க்லாம் எடுக்க விரும்புகிறேன், எனக்கு பயங்கரமான ரிட்டர்ன் வேணும், 5 மடங்கு வேணும், 10 மடங்கு வேணும், 100 மடங்கு வேணும், ஸோ இந்த மாதிரி மைண்ட் செட் உள்ளவங்களாம் என்ன பண்ணிக்கலாம்னா இன்னும் ரிஸ்க் எடுக்கக்கூடிய காயின்ஸ்லாம் நிறைய ஆல்ட் காயின்ஸ் இருக்குது. இதை வந்து நீங்கள் டெக்னிக்கலாகவும் ஃபண்டமெண்டலாகவும் அனலைஸ் பண்ணி ஓகே அப்படின்னு தோணுச்சுன்னா அந்த காயினை நீங்கள் வந்து என்ன பண்ணணும், ஜஸ்ட் வந்து சூஸ் பண்ணிக்கிட்டு இதே மாதிரி வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த மாதிரி காயின்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் டவுனாக தான் இருக்கும். ஸோ நிறைய காயின்ஸ் வந்து இப்போ வந்து கிரிப்டோவில் ஆல்ட் காயின்ஸ் வந்து 80% கிட்ட டவுனில் தான் வந்து இருந்துகிட்ருக்கு. இனி நெக்ஸ்ட் புல் ரனில் பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து வேறு லெவலில் திரும்ப வந்து ரிவர்ஸ் ஆகும். இப்போ டாட்லாம் வந்து பார்த்திங்கன்னா $4 இருந்துகிட்ருக்கு. நெக்ஸ்ட் புல் ரனில் நீங்கள் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக வந்து இது $20 $30 கூட போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ இந்த மாதிரி நல்ல ஒரு ரிட்டர்ன் கிடைக்கும். ஆனால் நீங்கள் வெயிட் பண்ணுறதுக்கு பொறுமையும் பணமும் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இந்த சிப் இன்வெஸ்ட்மெண்ட் கான்செப்டில் சூஸ் பண்ணி டிசிஏ ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கிட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ரன் பண்ண விடலாம். உங்களோட எவ்வளோ அமௌண்ட் உங்களால் ரிஸ்க் எடுக்க முடியுமோ அந்த அமௌண்ட்டை மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஏன்னா கிரிப்டோ வந்து ஹை ரிஸ்கி. ஸோ இதுதான் வந்து இந்த சிப் இன்வெஸ்ட்மெண்ட் கிரிப்டோவில் பண்ணுறதுக்கான டியூட்டோரியல்ஸ். சரியா? ஸோ இது வந்து வேறையும் ஒரு சில எக்ஸ்சேஞ்சஸ்லாம் வந்து இருக்குது. ஸோ இந்த எக்ஸ்சேஞ்சஸில் உங்களுக்கு நிறைய காயின்ஸ் வந்து அவைலபிலிட்டி இருக்கிறதுனால நான் இதை வந்து சஜஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இல்லை வேறு எதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் வந்து கேட்கலாம், கமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அக்கௌண்ட் க்ரியேஷன் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.